இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக சிலுவை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட சிலுவை குறித்து பார்க்கும் பொழுது சிலுவை புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார் என்பது. இது ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை குறித்து ஏற்கனவே எரேமியாவில் நம்ம பார்க்கும் பொழுது எரேமியாவினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகின்றார். இது புது உடன்படிக்கையை குறித்து சொல்லுகின்ற ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. இதே காரியத்தை குறித்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுது. மற்றும் நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஆகியிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை நினைவுபடுத்துகின்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய இரத்தம் சிந்துதல் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதாக இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மட்டும்தான் கடவுள் அறிந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த புதிய உடன்படிக்கையில் கடவுள் யூதனையும் புறஜாதியானையும் ஒன்றிணைத்து திருச்சபையாக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில் தான் நீங்களும் நான் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நம் திருச்சபையில் இணைக்கப்பட்டு நாம் அவருடைய நியாயப்பிரமாணமெல்லாம் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு அவருடைய நீதியை கை கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் ஒளியாக உப்பாக வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மக்களாக இருப்பீர்களானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நீங்கள் மீட்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். இப்போ நம்ம திருவிருந்தெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருவிருந்தில் அநேக ஏற்றத்தாழ்வுகள், திருவிருந்து ஒரு நியாயமான முறையில் கை கொள்வதில்லை. இன்றைக்கி ஜாதி சபையில் மேலோங்கி இருக்கிறது, பாவங்கள் மேலோங்கி இருக்கிறது. இதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள்லாம் புதிய உடன்படிக்கையின் மக்கள் இல்லை. நீங்கள் திருவிருந்து எடுத்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள்னு நினைச்சிடாதீங்க. புதிய உடன்படிக்கையின் மக்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவர்கள் வேதம் சொல்கிறதெல்லாம் கேட்டு வேதத்தின் அடிப்படையில் நடப்பவர்கள் மாத்திரமே தான் அந்த திருவிருந்துக்கு பாத்திரவான்கள், பங்குள்ளவர்கள். அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள், திருச்சபையில் இணைக்கப்பட்டவர்கள். அவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீங்களா? இதனை யோசிச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கை, புதிய சமூகத்தை கிறிஸ்து உருவாக்குகிறார். இன்றைக்கு நாம் புதிய சமூகமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அப்படி காணப்பட கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.